வணக்கம் அவர்களை. இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பிரான்ஸ் தான். பிரான்ஸ்ல வந்து உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் வந்திருக்கிறது. தேர்தல் வெளிநாட்டுக்குரிய அந்த வாக்கெடுப்புகள் வந்து நேற்று நடந்து முடிந்திருக்கின்றது. இனி அடுத்த உள்நாட்டுக்கு நடக்க போது முதல் கட்டமா. இந்த நிலையிலேயே வந்து பிரான்ஸ்ல வந்து ஒரு வலதுசாரி அலை வந்து வீசுவதாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. நிறைய பேர் வந்து அந்த பக்கமாக மாறிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டில் எப்பவுமே வந்து இடதுசாரி கொஞ்சம் வலதுசாரி கொஞ்சம் தான் இருப்பாங்க. இடையே இருக்கிற எல்லாருமே வந்து மக்கள் நடுநிலையை தான் இருப்பாங்க. அதாவது நடுநிலையா இருந்து கொண்டு காத்துக்கு ஏற்ற மாதிரி அப்பப்ப மாறிக்கொள்வார்கள். உண்மையில அவர்கள் தான் வந்து உண்மையில ஒவ்வொரு முறையும் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற கும்பல். ஆனா அவர்கள் வந்து ஒரு நாளுமே வந்து தங்களை அடையாளப்படுத்த மாட்டார்கள். நாங்க வலதுசாரி, நாங்க இடதுசாரி என்று சொல்லி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொள்வார்கள். இது உங்களுக்கு வடிவா தெரியும். இது எல்லா நாட்டிலுமே நடக்கிற ஒரு விஷயம். அவங்கெல்லாம் வந்து பயங்கர ஒரு பிரச்சனைக்குரியாக இருப்பாங்க. காரணம், நாங்க எல்லாரும் பார்த்து வலதுசாரிகளை பார்த்து பயப்படுவோம். மற்றவர்கள் வந்து இடதுசாரிகளை நம்புவோம், இடதுசாரிகளுக்கு உதவுவாங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த ரெண்டையும் தாண்டி இடையில நிற்கிற பெரும்பான்மை தான் வந்து எங்களுக்கு இடதுசாரி மாதிரியும் நடக்கும், வலதுசாரி மாதிரியும் நடக்கும், தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ உதாரணமா சொன்னா பிரான்ஸ்ல என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னா, இந்த இடதுசாரி எப்பவும் இடதுசாரியா தான் இருக்க போறான், வலதுசாரி எப்பவும் வலதுசாரியா தான் இருக்க போறான். ஆனா இந்த ரெண்டு பேராலும் தனித்தனியா ஆட்சியை பிடிக்கலாது. இந்த நடுவில் இருக்கிற மக்கள், நடுநிலையா இருக்கிற மக்கள் தான் வந்து பெரும்பான்மையானார்கள். அவர்கள் ஆதரவு இல்லாம ஒரு நாளும் பிடிக்கலாது. அந்த நடுநிலை மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் இடதுசாரிகளுக்கு போடுவார்கள். எல்லா நாட்டும் ஒன்றுதானே, நாங்களும் அங்க போறோம், அது மாதிரி அவங்களுக்கு இங்க விரட்டும்னு சொல்லி சொல்றார்கள். பிறகு அவங்க வந்த பிறகு பிரான்ஸுக்குள்ள பிரச்சனை வந்து உடனே சொல்றார்கள், இது உடனே தீவிர வலதுசாரி சொல்லுவாங்க, இது பிரச்சனையா கிடக்குன்னு சொல்லி சொன்னோம்னா, அதுக்கும் அவர்கள் சொல்லுவாங்க நடுநிலவாதிகள் ஒருக்கா நார்மலா இருப்பாங்க. கொஞ்ச காலம் இன்னும் நிலைமை மோசமாகுதுன்னு சொல்லி ஊடகங்களை தெரிய வரைக்க உடனே அப்படியே சைலண்டா போயிடுவாங்க. உங்களுக்குரிய அந்த ஆதரவு குரல் வந்து இருக்காது. நீங்கள் வளமை ஆதரவு நினைக்கிற எல்லாருமே வந்து உங்களுக்குரிய ஆதரவானாக்கள் இல்லை. அதாவது சூழ்நிலை கைதிகள். அந்த சூழ்நிலை பிரான்ஸ்ல நல்லா இருக்க சூழ்நிலைக்கு அவர்கள் எல்லாம் வரலாம், அந்த நாளைக்கு என்ன மாதிரி சொல்லுவார்கள். நீங்க எல்லாம் வந்தா பிறகு நீங்க வந்தாலெல்லாம் பிரச்சனை ஒன்றெல்லாம் இல்லை. இங்க கதை பிரான்ஸை கெட்ட காலம் ஆரம்பிச்சால் நீங்க வந்தாலே அது உங்கள தான் அந்த பழியை போடுவார்கள். போட்டுட்டு இவங்க வர முன்னு நாங்க நல்லா தானே இருந்தாலும் வந்தா அப்புறம் பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா இவங்கெல்லாம் ஏதோ பிள்ளையண்ட மாதிரி பழிய போட்டுருவார்கள். அப்ப இது இப்படித்தான் நடக்குது. நாங்கள் தான் வந்து மாறி வலதுசாரிகளை பார்த்தோ ஜோர்டன் படலா பார்த்தெல்லாம் பயந்தடிச்சு கொண்டிருக்கிறோம். உண்மையான எதிரிகள் எங்களோட சிரிச்சு கழிச்ச ஆக்கள் தான். அதை நீங்கள் மனசுல வச்சுக்கொள்ளுங்க. நன்றி.